நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மகளிர் உரிமை தொகையை பற்றி முக்கியமான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நடுப்பகுதி 15ஆம் தேதி நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து போடுவாங்க. அதை வந்து 1,30,00,000 மேற்பட்ட மக்கள் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. 1,30,00,000 மேற்பட்ட மக்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து வாங்கக்கூடிய தகுதியானவங்க அப்படின்னு மொத்தமாக சேர்த்தி பார்க்கும்போதே ஒரு 2,5 கோடி தான் இருக்காங்க. அந்த 2,5 கோடியில் 1,35,00,000ங்கிறது பாதி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து எலிஜிபிலிட்டியில் வந்து செலக்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நாங்களும் எலிஜிபிள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. முதல்ல 1,17,00,000 பேர் வாங்கிட்டு இருந்தது. இப்போ 1,30,00,000 மேலே ஒரு 35,00,000 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 20,00,000 பேர்த்த வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சுங்கிறனால வந்து அதை நடுவில் வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கடைசி ஒரு 2 மாதமாக 3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக ஸ்டாப்பில் இருந்துச்சு. ஆனாலும் ஸ்டாப்பில் இருந்தாலும் கூட நடு மாதம் அந்த 15ஆம் தேதி வரக்கூடிய காசை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்கும் சேர்த்து போடுறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டுட்டாங்க. டிஎம்கே போன தடவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்த 3 மாதத்துக்கும் சேர்த்து போடுறேன். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மே மாதத்தை அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா மே மாதம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம். அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் யார் வந்தாலும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தி போட்டுட்டு அதோட சேர்த்து கோடை விடுமுறை பணம்னு வேற ஒரு 2,000 போட்டிருந்தாங்க. கடைசியாக நம்ம 5,000 வாங்கியிருந்தோம். அப்படி பார்த்தா எல்லாருக்குமே வந்து மகளிர் உரிமை தொகை போன மாதம் வரையும் வந்துருச்சு. போன மாதம் வரையும் வர வேண்டியது எல்லாத்தையுமே முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாத கணக்கு தான் வந்து பாக்கி இருக்குது. இங்கிருந்து தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா புது அரசு அமைஞ்சாச்சு. நேற்றே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டாங்க பதவியெலாம் வந்து ஏற்றுட்டாங்க. கையெழுத்து போட்டாச்சு. உள்ளே வந்து சட்டசபைக்குள்ளே போயாச்சு. இனி இவங்க என்ன பண்ணுவாங்க அதை அமலாக்க வேண்டியதான் இவங்களுடைய கடமையாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமான வாக்குறுதியாக அந்த டாப் 10 வாக்குறுதியில் இது வந்து மகளிர் உரிமை தொகை இருக்குது. அந்த மகளிர் உரிமை தொகை தான் கடந்த கால அரசுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. ஏன்னா மகளிருக்கு மாதம் 1,000 ரூபான்னு கொடுக்கறது வந்து மகளிருடைய ஓட்டை பெறுவதற்கு காரணமாக இருந்துச்சு. இந்த தடவை அவங்க எதிர்கட்சியாக வந்திருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான ஓட்டு அப்படிங்கிறது அந்த மகளிர் உரிமை தொகையிலேயே வந்ததாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை நிறைவேற்றுறாங்க. அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நேற்று தான் வந்து பதவி ஏற்றிருந்த போது அதில் ஃபஸ்ட்டு வந்து அறிவிப்பு வந்து மகளிர் உரிமை தொகையை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் பற்றி மட்டும் சொல்லியிருந்தாங்க. கரண்ட் பில் அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மலாக வந்து இப்போ 350 யூனிட் வந்தாவே டபுள் சார்ஜ் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 500 யூனிட்டுக்கு உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே முதல் 200 யூனிட் ஃப்ரீன்ட்டாங்க. முதல் 200 யூனிட் அப்படிங்கிறதே அதுவே உங்களுக்கு ஒரு 300-400 காசு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கரண்ட் பில்லில் அது வந்து நமக்கு என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது. அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல். யாருக்கெல்லாம் 500 யூனிட்டுக்கு மேலே வந்து கரண்ட் பில் போதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளை யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏசியை ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்க கண்டிப்பாக அவ்வளோ வசதி இருக்கிறவங்க அவங்க கட்டிக்கிட்டோம். மற்றபடி 500க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேனு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதிகமாக ஏசி இருந்தாலும் நிறைய நேரம் போட மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் போடுறவங்களா இருப்பாங்க. அதனால் 500க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் வந்து என்ன பண்ணுறாங்க ஃப்ரீ பண்ணுறாங்க. அந்த அறிவிப்புக்கு முதல் கையெழுத்து போட்டாங்க. 2வது வந்து இதை போடுவாங்களான்னு பார்த்தபோது இந்த கையெழுத்து வந்து இன்னும் போடலை. என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். வெள்ளை அறிக்கைனா என்ன அர்த்தம்னா அங்கே கஜானால எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கொடுக்குறோம். இப்போ கஜானாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் சொன்ன ஸ்கீமை நிறைவேற்றோன்றாங்க. அதில் முக்கியமாக நிற்கிறதே இந்த மகளிர் உரிமை தொகையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தாய் மாமன் சீரு, அண்ணன் சீருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த 2 தான் காசு சார்ந்த விஷயம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வேற தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று மேடையில் அறிவிக்காமல் கையெழுத்து போடாமல் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதையெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு செயல்படுத்துகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கேட்டுட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கா. அடுத்து இப்போ இந்த மாதம் 15ஆம் தேதி நம்ம நெருங்கிட்டோம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 10 தாண்டி போயிடுச்சு. 11, 12 போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 15ஆம் தேதி அப்போ காசு வருமா வராதா? ஏன்னா போன மாதம் வரி நமக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதம் வந்து காசு வருமா? அது வந்து யாருக்கெல்லாம் வரும் யாருக்கெல்லாம் வராதுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வரையும் இந்த மாதம் 15ஆம் தேதி இவங்க காசு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். 15ஆம் தேதி வந்தால் தான் தெரியும். ஏன்னா அதை பற்றியான அறிவிப்பை அவங்க கொடுக்கல. ஆனால் 15ஆம் தேதி வருமா அப்படிங்கக்கூடிய ஆவலோடு நிறைய பேர் காத்திருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக 15ஆம் தேதி வந்துடும். கடைசிக்கு என்ன பண்ணுவாங்க அந்த 1,000 ரூபா
ரூபாவாவது போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆட்சி 1000 ரூபாவாவது கொடுத்தாங்கிறதுனால அதை போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் டிஎம்கே சொல்லியிருக்காங்க, மகளிருக்குலாம் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம்னு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎம்கேயில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிவிகே வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 10 சீட்டு 10லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் வாங்கியிருக்காங்கும்போது அவங்க வந்து நேரடியாக டிவிகே கூட வந்து ஜாயினே பண்ணலை. அவங்க நாங்கள் டிஎம்கே கூடவே கட்சியில் இருக்கிறோம், ஆதரவு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால என்ன ஆகுனா, மகளிர் உரிமை தொகை கொடுக்காம இவங்க வந்து ஸ்கிப் பண்ணா உடனே அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியா இருந்து அதை தூண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால அதனாலயாவது என்ன பண்ணிடுவாங்க, அந்த 1000 ரூபாவாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால 15ஆம் தேதி காசு வரும்னு சொல்லிட்டு தான் பலரும் சொல்லி கொண்டு இருக்காங்க. இதை வேற யாராவது செயல்படுத்த முடியுமா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இவங்க பதவி ஏற்றிருக்காங்க அப்படிங்கும்போது வேற யாராவது செயல்படுத்த முடியுமான்னு கேட்டா, ஒருவேளை பதவி ஏற்கிறது தள்ளி போயிருந்தா கண்டிப்பா செயல்படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பதவி ஏற்று விட்டாங்க அப்படிங்கறனால இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் தான் வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுக்க போறாங்க. நீங்க கண்டிப்பா வந்து மக்களுக்கு போட்டுதான் ஆகணும், நாங்க போன ஆட்சியில கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து அழுத்தம் கொடுக்க போறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதனால 15ஆம் தேதி வரும்னு சொல்லி தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே சமயத்துல இதுவரை வராதவங்களுக்கு வந்துட்டு இருக்கவங்களுக்கு பேங்க்ல வந்துடும், அதை நம்ம போய் பார்த்துக்கலாம். சரி, இதுவரை வராதவங்களுக்கு இந்த தடவை வருமா, அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா முகாம்கள் அமைச்சிருந்த போது தான் போய் சேர முடிஞ்சு. அது இல்லாமல் நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ சேர்றதுக்கு வழியே இல்லை. இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை போன ஆட்சியிலேயே விடுபட்டவங்க எப்படி போய் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சும்மாலாம் போய் கொடுக்கல. அவங்க அறிவிச்சாங்க ஒரு மாதம் நாங்கள் வந்து முகாம் அமைச்சிருக்கோன்ட்டு. அப்போ முகாம் அமைச்சாதான் போய் சேர முடியுங்கும் போது ஆன்லைனில் நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் ஃபார்ம் கொடுக்கலாமான்ட்டு. ஆன்லைனில் அப்படி ஒரு வெப்சைட்டவே இன்னும் என்ன பண்ணல, இவங்க ஓப்பன் பண்ணல. ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகைன்னு ஓப்பன் பண்ணதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது, போய் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகையை அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாத்திட்டாங்க. அப்ப திட்டத்தின் பெயரே மாறும்போது இதுக்கு இவங்க தான் இனிமேல் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் கொடுக்கறதோ இல்ல ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்றதோ அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும். நிறைய பேர்த்திட்ட ஆதார் கார்டெல்லாம் இருக்குது, ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்க மாட்டேங்குது. ஆதார் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் வந்து ஒன்று லிங்க் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஆதாரை லிங்க் பண்ணுவோம். பேங்க் வந்து ஆதாரை லிங்க் பண்ணுவோம் தவிர ஆதாரில் நம்ம பேங்கை லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்றில் ஆதார் நம்பரை கொடுத்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆதார் நம்பரை நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும், அந்த குறிப்பிட்ட பேங்க்குள்ளே வந்து நமக்கு காசு விழுந்துடும். அது எந்த பேங்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்கணும்னா நமக்கு ஃபோன் நம்பர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஓடிபியில் வராது, கேட்டால் அந்த சிம்மெல்லாம் தூக்கி போட்டோங்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆதார் கார்டுனா ஒரு ஃபோன் நம்பர், ஆக்டிவான ஃபோன் நம்பர் வந்து அதில் லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் ஓடிபி ரிசீவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களால் முடியும். அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டுடைய கரண்ட் பில், நீங்கள் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கீங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ரசீது வந்து சொந்த வீடோ வாடகை வீடோ எப்படி கட்டுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து சப்மிட் பண்ண வேண்டியது தேவை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, அதாவது வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு இருக்கு பாருங்க, அந்த ஸ்மார்ட் கார்டு, அந்த ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு வீட்டிலே 2-3 பெண்மணிகள் கூட இருக்கலாம், எல்லாருக்குலாம் கிடைக்காது, ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்கங்கிறனால நம்ம வந்து அந்த ஸ்மார்ட் கார்டையும் சப்மிட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு, நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கு, எத்தனை பேங்க் இருந்தாலும் நீங்கள் ஒன்று தான் கொடுக்கணும். அந்த ஒன்றில் தான் உங்களுக்கு காசு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆவதாக கரண்ட் பில், இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அறிவிப்பு வந்தா, ஏன்னா 15ஆம் தேதி பணம் வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டிப்பாக தெரிவிப்போம். அதை ஆன்லைனா ஆஃப்லைனா எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும்னு சொல்லுவோம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக இது பற்றியான அப்டேட்டுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.